ஸோ இப்போ நான் ரியாக்ட் ஆப்பை ரன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எனக்கு ரியாக்ட் ஆப்ல வந்து எதுவுமே ஷோ ஆகலை. எதுக்குன்னு தெரியும், ஏன்னா இண்டெக்ஸ்ல நான் எந்த எதுவுமே கொடுக்கல. சும்மா நார்மலா நான் இங்க ஒரு டிவ் கிரியேட் பண்ணி அந்த டிவுக்கு நான் ஏதோ ஒன்று கொடுத்தேன்னா எனக்கு இங்க ஷோ ஆகும். ஓகே, இப்போ நான் இதுக்கு தான் காமனா ஆப் டாட் ஜேஎஸ், அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப் டாட் ஜேஎஸ் நான் இதில் ரெண்டர் பண்ண போறேன். ஸோ ஆப் ஸோ ஆப் டாட் ஜேஎஸ் நான் ரெண்டர் பண்ணிட்டேன். ஆப் டாட் ஜேஎஸ்ல எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அதுக்கு உள்ள ஹெட்டர் எல்லாமே இருக்கு. இது நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் ரெண்டர் ஆகுனது, ஐ மீன் இண்டெக்ஸ்ல இருந்து காமனா எதுக்கு நான் ஆப் டாட் ஜேஎஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன்னா டிஃபால்ட்டாவே ரியாக்ட் கிரியேட் பண்ணி தரோம். ஸோ ஆப் டாட் ஜேஎஸ்ங்கிறது வந்து எல்லாத்தையும் காமனா அதுக்குள்ள ரேப் பண்ணி லாஸ்ட் இண்டெக்ஸ்க்குள்ள ஆப்பை கொடுக்கணும். ஓகே டன். இப்போ நான் ப்ராப்ஸ் ஈவன் எமிட்டர் எப்படி பண்ணணுங்கிறது நான் சொல்றேன். ஸோ அப்போ நான் 3 காமன்ஸ் கிரியேட் பண்ணிடுறேன். ஒன் காமன், ஸோ காம்போனன்ட் ஒன் டாட் ஜேஎஸ். அதே மாதிரி காம்போனன்ட் டூ டாட் ஜேஎஸ், காம்போனன்ட் காம்போனன்ட் த்ரீ டாட் ஜேஎஸ். ஸோ 3 காமன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளேயும் நான் ஆர்ஏசி கொடுத்து அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ காமன் என்னைக்குமே கேபிட்டலாக இருக்கணும். இந்த ஃபைல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, காமன் கேபிட்டலில் இருக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆர்ஏசி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், அதே மாதிரி ஆர்ஏசி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். ஸோ ஓகே, இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம இம்போர்ட் பண்ணிடுவோம். இங்கே ஆப் டாட் ஜேஎஸ்ல இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ காமனாக ஒரு டிவ் போட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா காமனாக ரிட்டர்னுங்கிறது ஒன்றே ஒன்று தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதை காமனாக ஒரு டிவ், இது ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட், இது வரை எம்டி ஃப்ராக்மெண்ட். ஸோ எம்டி ஃப்ராக்மெண்ட்லாம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ காமன் ஒன்னை நான் இம்போர்ட் பண்ணுறேன். காமன் ஒன், அடுத்து காமனன் டூ, ஸோ அதுக்கடுத்து காமனன் த்ரீ. ஸோ நார்மலாக எப்படி ஒரு காமன் கிரியேட் பண்ணணுமோ அதேமாதிரி 3 காமன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை ஆப் அட்ஜஸ்ட்ல ரேப் பண்ணிட்டேன். இப்போ ஆப்பை இண்டெக்ஸ்ல நான் ஏற்கனவே ரேப் பண்ணியே வச்சாச்சு. இப்போ எனக்கு அவுட்புட் வந்து 3 காமனன்ஸும் எனக்கு ரன் ஆகும். ஸோ காமன் ஒன், ஸோ அதை நான் C1, C2, C2, C3, ஸோ C3. ஸோ காமன் ஒன், காமன் டூ, காமன் த்ரீ பார்த்தீங்கன்னா ஆப் டாட் ஜேஸ்குள்ளே இருக்கும். ஸோ டிவ் அது எல்லாமே ஒரு காமனாலே ஒரு டிவ் மாதிரி தான். ஓகே, டிவ்வா தான் அது, ஒரு ஜேஎஸ் எலமெண்டாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா காமன் ஒன், காமன் டூ, காமன் த்ரீ. ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா காமன் டூ ஏற்கனவே இங்கே காமன் டூ இருக்கு, இந்த காமன் டூவை ஏற்கனவே இங்கே கொடுத்துட்டீங்க. அதையுமே நீங்கள் ரேப் பண்ணி காமன் ஒன்னுக்குள்ள கொடுத்துருந்தீங்க. எப்படி கொடுத்துருந்தீங்கன்னா எம்டி ஃப்ராக்மெண்ட் போட்டுக்கிறேன், போட்டுட்டு அதுக்குள்ள அந்த ரெண்டையும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி இருந்தது. ஸோ இப்படி இருக்கும் போது நான் அதை இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா காமன் டூ, ஐ மீன் இதை நான் கீழோடி போட்டுக்கிட்டேன். இப்போ காமன் ஒன், காமன் டூ, இந்த காமன் டூ எங்க இருந்து கிடைக்கும்னா இந்த டிவ்ல இருந்து கிடைக்கும். இந்த காமன் ஒன்ல இருந்து வர காமன் டூ இது பாத்தீங்கன்னா காமன் ஒன், காமன் டூ, காமன் த்ரீ, காமன் டூ, மறுபடியும் காமன் த்ரீ. என்னன்னா காமன் ஒன்னுக்குள்ள காமன் டூவை போடுறீங்க ஃபர்ஸ்ட், அப்போ இது டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து காமன் டூ இந்த டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து ஆப் டாட் ஜேஎஸ்ல இருக்க காமன் டூ மறுபடியும் டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து காமன் த்ரீ டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த தப்பு போட்டிருக்கனால எனக்கு காமன் டூ ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ 2 டைம் ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ ஒன்று என்ன பண்ணணும், இங்கே உள்ளதை ரிமூவ் பண்ணணும். ஒன்று இங்கே உள்ளதை ரிமூவ் பண்ணணும், இல்லை இங்கே உள்ளது இருந்துட்டு எனக்கு இங்கே உள்ளதை ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே உள்ளதை ரிமூவ் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா ஆப் டாட் ஜேஎஸ்ல நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ அப்போ இதில் உள்ளதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து ஈவன் எமிட்டர், ப்ராப்ஸ் ஈவன் எமிட்டர் அனுப்புறேன். ஈவன் எமிட்டர்னா ஒன்றும் இல்லை, டேட்டாவை சைல்ட்ல இருந்து இன்னொரு சைல்டுக்கு அனுப்பணும்.
அப்போ சைல்ட்ல இருந்து இன்னொரு சைல்டுக்கு நான் அனுப்புறேன்னா அதுக்கு பேரண்ட்டுக்கு நான் டேட்டாவை அனுப்பி சைல்டுக்கு த்ரோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நடத்துனது புரியுதா? ஓகே, ஸோ அதே தான். இப்போ காமன் ஒன்னை நான் காமன் ஒன்னை கால் பண்ணி இதுக்கு நான் ரேப் பண்ணேன்னா எனக்கு வந்து ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும்னா காமன் ஒன் ஆப் டாட் ஜேஸ்க்குள்ள 3 காமன் ரெண்டர் ஆகும். அப்போ காமன் ஒன் எனக்கு ரேப் ஆகும். ரேப் பண்ணும்போது அதுக்குள்ளேயே நான் இந்த காமன் நான் கொடுத்துருந்தேன்னா எனக்கு இது ரெண்டர் ஆகும். மறுபடியும் இது ரெண்டர் ஆகும்போது மறுபடியும் இந்த கமெண்ட் ட்ரிகர் ஆகும். மறுபடியும் அதுக்குள்ளேயே அந்த கமெண்ட் கொடுத்ததுனால மறுபடியும் ட்ரிகர் ஆகும். ஒரு ரெக்ரஷன் மாதிரி நடக்கும். ஐ மீன் ஒரு லூப் மாதிரி மறுபடியும் 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 நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இருக்கும்போது உங்களுக்கு வந்து பேஜ் அன்ரெஸ்பான்சிவ், ஐ மீன் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ரெஸ்பான்சிவே கொடுக்காது. ஒரு ரெண்டர் ஆகிட்டு இருக்கும்போது உங்களால ஆக்சஸே பண்ண முடியாது. ஸோ இந்த தப்பு பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து 3 காமெண்ட்டுக்கும் டேட்டாவை அனுப்ப போறேன். எங்க பேரண்ட்ல இருந்து அனுப்ப போறேன். ஸோ அப்போ 3 காமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் தனித்தனியாக கிரியேட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் காமெண்ட்டுக்கு போடுறதுனால ஃபர்ஸ்ட்னு போட்டுக்கிறேன். செட் ஃபர்ஸ்ட். அப்போ யூஸ் ஸ்டேட். ஸோ இதுல எம்டி, நான் வந்து ஸ்ட்ரிங்காக தான் அனுப்ப போறேன். ஸோ எம்டி. ஓகே, ஸோ ரெண்டாவது ஓகே, ஸோ ரெண்டாவது செகண்ட் டேட்டாவுக்கு நான் அனுப்ப போறேன். ஸோ செகண்ட் செட் செகண்ட். 3 ஸ்டேட், ஐ மீன் 3 வேரியபிள் நான் யூஸ் பண்றேன். இப்போ தேர்டு வந்து தேர்டு காமெண்ட்டுக்கு அனுப்ப போற டேட்டா தேர்டுன்னு நான் எடுத்து வச்சுக்கிடுறேன். செட் தேர்ட் யூஸ் ஸ்டேட் அப்படி சொல்லி நான் 3 இது எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போ இது ஃபர்ஸ்ட் காமெண்ட்டுக்கு போக டேட்டா. அப்போ டேட்டா ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலாவே அதை வந்து நோட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் காமெண்ட்டுக்கு இந்த டேட்டா தான் போகணும். ஸோ அதே இதை நான் காப்பி பண்ணி இது உள்ள போட்டுக்கிடுறேன். இது செகண்ட், இது தேர்ட். இது நம்மளா டிஃபைன் பண்றது. இது காட் கோடு. ஸோ இந்த டேட்டாவை நான் இப்போ இந்த வேரியபிள் அந்த டேட்டா இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை நான் காமன் ஒன்னுக்கு நான் அனுப்பணும். இந்த இந்த செகண்ட் டேட்டாவை காமன் டூக்கு அனுப்பணும். தேர்ட் டேட்டாவை காமன் த்ரீக்கு அனுப்பணும். அப்போ நான் ப்ராப்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ ப்ராப்ஸ் எப்படி அனுப்பணும் உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலா ஏதோ ஒரு நேம் போட்டுடுங்க. சும்மா டேட்டானே போட்டுடுங்க. டேட்டான்னு போட்டு இப்போ காமன் ஒன்னுக்கு இந்த டேட்டா அனுப்பணும். இந்த டேட்டா எதுல அசைன் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட்ல அசைன் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் அனுப்புறேன். ஓகே, அதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. இப்போ ஓகே, இப்போ இங்கேயும் செகண்ட் காமன் டூக்கு எந்த டேட்டா அனுப்பணும்? இந்த டேட்டா அனுப்பணும். செகண்ட் டேட்டா அனுப்பணும். அப்போ செகண்டை நான் போட்டுக்கிடுறேன். ஸோ காமன் த்ரீக்கு எந்த டேட்டா அனுப்பணும்? தேர்ட் டேட்டாவும் அனுப்பணும். அப்போ நான் தேர்டை நான் போட்டுக்கிடுறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு காமன் 1 2 3. ஸோ 3 காமனுக்கும் ஆப்ல இருந்து டேட்டா எனக்கு போகுது. எங்க ஆப்ல இருந்து போகுது. ஸோ ஆப் டாட் ஜேஸ்ல இருந்து எனக்கு காமன் டேட்டா வந்து போகுது. இப்போ நான் ஒவ்வொரு காமன் உள்ள போய் செக் பண்றேன். ஸோ ப்ராப்ஸ் போட்டு நான் செக் பண்றேன். ஸோ ப்ராப்ஸ் அதை அப்படி காப்பி பண்ணி ஓகே, இப்போ எனக்கு 3 காமனையும் ரெண்டர் பண்ண வைக்க. ஸோ ப்ராப்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, இப்போ நான் கன்சோல்ல நான் போட்டேன்னா இங்க பாருங்க, நான் கன்சோல்ல நான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா, செகண்ட் டேட்டா, தேர்ட் டேட்டா. எங்க ஃபர்ஸ்ட் டேட்டா எங்க கிடைச்சிருக்கு? காமன் ஒன்ல கிடைச்சிருக்கு. நான் காமன் ஒன்ல எந்த கீழ அனுப்பியிருக்கேன்? ஐ மீன் எந்த ப்ராப்பர்ட்டியில அனுப்பியிருக்கேன்? டேட்டாங்கிற ப்ராப்பர்ட்டியில அனுப்பியிருக்கேன். ஸோ அதுக்கு வேல்யூ ஃபர்ஸ்ட் டேட்டா கிடைச்சிட்டு. இப்போ செகண்ட் காம்பனண்ட்டுக்கு நான் பாருங்க, செகண்ட் காம்பனண்ட்டுக்கு செகண்ட் அனுப்பியிருக்கேன். அதுவும் டேட்டாங்கிற ப்ராப்பர்ட்டியில தான் அனுப்பியிருக்கேன். தேர்ட் காம்பனண்ட்டுக்கும் நான் அனுப்பியிருக்கேன். அதுவும் டேட்டாங்கிற இதுல தான் நான் அனுப்பியிருக்கேன். அப்போ பாருங்க, காமன் ஒன்ல பாருங்க, காமன் ஒன் டாட் ஜேஸ்ல ஃபர்ஸ்ட் டேட்டா கிடைச்சிட்டு, காமன் டூ டாட் ஜேஸ்ல செகண்ட் டேட்டா கிடைச்சிட்டு, காமன் த்ரீ டாட் ஜேஸ்ல தேர்ட் டேட்டா கிடைச்சிட்டு. இது அப்படியே அங்க ஒவ்வொரு உள்ளேயும் ரேப் பண்ணிடுவோம். இது எல்லாமே ஆப்ஜெக்டா கிடைச்சிருக்கு. ஏன்னா ப்ராப்ஸ்னால ஆப்ஜெக்டா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஆப்ஜெக்டா கிடைச்சிருக்கு. இப்போ அதை நான் ரேப் பண்ணுவேன். ஸோ ப்ராப்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் உள்ள எழுதுறேன். ஸோ நார்மலா ப்ராப்ஸ்ன்னு போட்டு எழுதக்கூடாது. ஜாவாஸ்கிரிப்ட் உள்ள எழுதுனா என்ன யூஸ் பண்ணணும்னா எஸ் கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணோம். ஃபங்க்ஷன் நாட் கேர்லி பிரேசஸ். ஸோ கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணோம்னா அதுக்குள்ள ஜாவாஸ்கிரிப்ட் உள்ள வருது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அப்போ ப்ராப்ஸ் டாட் இது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அறையா இருந்ததுன்னா நான் இப்படி போட்டிருப்பேன். ஸோ இது ஆப்ஜெக்ட்.
ஸோ டாட் போடலாம். டாட் போட்டு இல்லாட்டி இப்படி கூட எடுக்கலாம். இப்படி போட்டு ஜீரோ போட முடியாது. இப்படி போட்டு அதோட டேட்டாங்கிற கீ போட்டாலும் வரும். பட் டாட் போடுறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபெமிலியரா இருக்கும் ரீட் பண்றது. ப்ராப்ஸ் டாட் டேட்டா, ஏன்னா டேட்டால தான் அனுப்பியிருக்கோம். அதை நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதையே நான் காப்பி பண்ணி ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் நான் ரேப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அப்போ 3 காம்பனண்ட்லையும் அந்த டேட்டாவை நான் ரேப் பண்றேன். இப்போ பாருங்க, 3 காம்பனண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா கிடைச்சிட்டு, செகண்ட் காம்பனண்ட்டுக்கு செகண்ட் டேட்டா கிடைச்சிட்டு, தேர்ட் காம்பனண்ட்டுக்கு தேர்ட் டேட்டா கிடைச்சிட்டு. எங்க இருந்து கிடைச்சிருக்கு? ஆப் டாட் ஜேஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஐ மீன் பேரண்ட்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சா ப்ராப்ஸ் எப்படி பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு போகுதுன்னு? என்னன்னா, நான் இது வந்து ஒரு வேரியபிள். இங்க இந்த வேரியபிள்ல ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை நான் 3 சைல்டுக்கு அனுப்புறேன். எனக்கு உள்ள இருக்கிற எனக்கு இந்த ஆப் டாட் ஜேஸ்குள்ள இருக்கிற 3 சைல்டு இருக்கு. அந்த 3 சைல்டுக்கும் நான் டேட்டாவை நான் அனுப்ப போறேன். ஸோ அப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிடுறேன். அதான் யூஸ் ஸ்டேட். ஸோ ஓகே, வேரியபிள் தான் இது. இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா பண்ணிட்டேன்டா. ஸோ காம்ப்ளெக்ஸா திங்க் பண்ண வேண்டாம். இது ஜஸ்ட் வேரியபிள். ஐ மீன் டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு வேரியபிள். ஸோ அங்க உள்ள டேட்டாவை நான் காமன் ஒன்ல ஷோ பண்ண வைக்கணும், டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும். ஸோ அதனால அதை ப்ராப்ஸா அனுப்பி அதை ப்ராப்ஸா கெட் பண்ணி அதை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ணல. டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அது அங்க இருந்து கேர்லி பிரேசஸ் டிஸ்ப்ளே பண்றதுக்கும் சரி, நிறைய இருக்கும். எதுக்கு கேர்லி பிரேசஸ்னா, கேர்லி பிரேசஸ் டிஸ்ப்ளே பண்றதுக்கு மட்டும் இல்ல. கேர்லி பிரேசஸ்ங்கிறது வந்து நீங்க ரிட்டனுக்குள்ள நீங்க எழுதும் போது கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் கோடு உள்ள வருது அப்படிங்கறது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ அப்போ நீங்க வந்து கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே தான் பண்றேன். ஒவ்வொரு காமன்ல போய் நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் டிஸ்ப்ளே தான் பண்றேன். இப்போ நீங்க இதை போய் இப்படி கண்டென்ட்டா எழுதினீங்கன்னா அது வந்து காட் கோட். இது வந்து காட் கோட். இப்போ இந்த இடத்துல சிமியோன் அப்படின்னு நான் எழுதுறேன்னா, ஸோ இது வந்து காட் கோடா மாறிடும். ஓகே, ஸோ ஹாட் கோடா மாறிடும். இப்போ இந்த இடத்துல நான் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இது பேரண்ட்ல இருந்து வருது. அப்போ பேரண்ட்ல நான் ஏதாட்டும் ஒண்ணு இதுல மாத்தினேன்னா எனக்கு டிஃபால்ட்டா அங்க போய் மாறும். நான் ஒவ்வொரு இடத்துலயும் போய் மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த டேட்டா அனுப்பியிருக்கிறது வந்து ஜஸ்ட் டேட்டாவை பாஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். ஒரு காமன்ல இருந்து இன்னொரு காமனுக்கு. நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஒரு வேர் ஹவுஸ்ல இருந்து இன்னொரு வேர் ஹவுஸுக்கு. இப்போ ஒரு வெஜிடபிள் குடோன் இருக்குன்னா அந்த வெஜிடபிள்ல இருந்து இந்த ஒரு 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 பெரிய வேர்ஹவுஸ் இருக்கு. அங்க வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாமே இருக்கு. அந்த வெஜிடபிள்ஸை 3 இதுக்கு ஷேர் பண்ணணும், 3 வேர்ஹவுஸ்க்கு ஷேர் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவோம்? டைரக்டா போய் ஷேர் தான் பண்ணுவோம், போய் கொடுப்போம். அவ்வளவுதான் இந்த டேட்டா. ஓகே. ஸோ இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. டேட்டாவே இப்போதைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது தவிர்த்து அதை வந்து ஷோ தான் பண்ணியிருக்கேன். இப்போ அங்க போய் பார்த்தா இங்க இந்த வேர்ஹவுஸ்ல இருந்து ஒரு 3 வெஜிடபிள்ஸ் இருக்கு. அந்த 3 வெஜிடபிள்ஸையும் 3 காமெண்ட்டுக்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஐ மீன் 3 வேர்ஹவுஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். டேட்டாவை அங்க போய் டிஸ்ப்ளே பண்ணோம். அவ்வளவுதான். புரியுதா? இப்போ 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 நான் 3ஐயும் ஷேர் பண்ணிட்டேன். பட் எனக்கு இங்க ஒரு ப்ராப்ளம் வருது. இப்போ எனக்கு இங்க டேட்டாவே இல்லை. இங்க டேட்டாவே இல்லை. ஸோ ஓகே, இப்போ எனக்கு இங்க டேட்டாவே கிடையாது. ஸோ இந்த நேரத்துல எனக்கு இங்க டேட்டா தேவைப்படுது. ஐ மீன் எனக்கு இங்க வந்து தேவைப்படுது, ஒரு டேட்டா தேவைப்படுது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அப்ப நான் என்ன பண்ணணும்னா, நான் சொல்றேன். அப்போ காமன் ஒன்ல ஒரு டேட்டா கிடைக்கும். காமன் ஒன்ல ஒரு டேட்டா இருக்கு. அதான் இது இருக்கா. ஸோ காமன் ஒன்ல செகண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி அங்க ஒரு யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்றேன். ஸ்டேட்னு சொல்லி ஒரு யூஸ் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணி டேட்டா டேட்டா செட் டேட்டா யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த செகண்ட் டேட்டாவை நான் கொடுத்துருவேன். ஓகே. இப்போ அதே தான் காமன் 2க்கு போறேன். இங்க தேர்ட் டேட்டாவை நான் கொடுக்குறேன். ஸோ அதே காமன் 3க்கு போறேன். இங்க ஃபர்ஸ்ட் டேட்டாவை நான் கொடுத்துருவேன். ஓகே. இப்போ இங்க உள்ள டேட்டாவை நான் அழிச்சிருந்தேன். இப்போ எதுவுமே இங்க பாஸ் ஆகாது, ஏன்னா எல்லாமே எம்டியா இருக்கு. பாஸ் ஆகும் பட் எம்டியா இருக்கும். ஓகே. ஸோ நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இப்போ வந்து எனக்கு இதுல எல்லாமே எம்டியா இருக்கும்.
ஏன்னா ஆப் டாட் ஜேஎஸ்ல இருந்து டேட்டா பாஸ் ஆகுது, பட் எல்லாமே எம்டியா இருக்கு. பட் டேட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் காமன்ல கிடைக்கிற டேட்டா, ஃபர்ஸ்ட் காமனுக்கு என்ன டேட்டா கிடைக்கணும் எனக்கு? ஃபர்ஸ்ட் டேட்டா கிடைக்கணும், அப்படிதானே? கிடைக்கணும். அது எந்த காமன்ல இருக்குது? காமன் த்ரீல இருக்கு. ஓகே. செகண்ட் காமனுக்கு ஒரு டேட்டா கிடைக்கணும். என்ன காமன் கிடைக்கணும்? செகண்ட் டேட்டா கிடைக்கணும். அது எந்த காமன்ல இருக்கு? எஸ், ஒன்ல இருக்கு. இப்ப தேர்ட் காமனுக்கு டேட்டா கிடைக்கணும். தேர்ட் டேட்டா அது எந்த காமன்ல இருக்கு? காமன் டூல இருக்கு. அப்போ எனக்கு கிடைக்க வேண்டிய டேட்டா எல்லாமே ஒவ்வொரு காமன்ல இருக்கு. அப்போ என்னன்னா எனக்கு 3 வேரோஸ் இருக்கு. 3 வேரோஸ்க்கு ஒரு பேரண்ட் வேரோஸ் இருக்கு. அதை விட்டுருங்க, பேரண்ட் வேரோஸ் இப்ப தள்ளி வச்சாங்க. இப்போ அந்த 3 வேரோஸ் 3 குடோன்ல ஒவ்வொரு அரிசி மூட்டை இருக்கு. பட் ஆனா அந்த அரிசி மூட்டை இங்க உள்ளது கிடையாது. வேற வேற அஹ், வேற வேரோஸ்க்கு சென்ட் பண்ற ஒரு மூட்டை அது. அப்போ அத நீங்க வேற வேரோஸ்க்கு சென்ட் பண்ணணும். அப்போ அந்த 3 வேரோஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது, லிங்கே கிடையாது. இதை நீங்க எப்படி அனுப்புவீங்க? ஆப்.js மூலம். எஸ். அப்ப அந்த மூணுக்குமே காமனா இருக்கிற ஒரு வேரோஸ்க்கு கொண்டு போயிட்டு, ஒரு வேரோஸ்க்கு அந்த டேட்டாவை கொண்டு போயிட்டு அத மூணுக்கும் எந்த அப்போ அப்ப என்ன நடக்கும்னா, 3 டேட்டாவையும் நான் வந்து ஆப்.js கொண்டு போயிருந்தேன். கொண்டு போயிட்டு எந்த டேட்டா எதுக்கு வேணுங்கிறத அங்க போய் நான் பிரிச்சு அனுப்பிக்கிடுதேன். எதுக்கு எது வேணும்ட்டு. அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ ஆஹ் இப்போ நீங்க நிறைய ரியல் டைம் சினாரியோல பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட நீங்க எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்களோ அதை எடுத்து என்கிட்ட தாங்க. இந்த பொருள் யாருக்குள்ளதோ அதை நான் எடுத்து ஸ்பிளிட் பண்றேன் அப்படிங்கறத நீங்க ரியல் டைம்ல பார்த்துருப்பீங்க. ஸோ செல்ல கான்செப்ட்ல அது ஸ்கூல் டைம்ஸா இருக்கலாம், இல்லை காலேஜ் டைம்ல இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான். அப்போ மூணு காமன்ல இருந்து டேட்டா வந்து ஆப்டர்ஜைஸ் போகுது. அங்க இருந்து எந்த டேட்டா எது கரெக்டோ அதுக்கு அனுப்பிக்கலாம். ஓகே. இப்போ அதுக்கு தான் நான் இப்போ டேட்டாவை நான் சைல்ட்ல இருந்து பேரண்ட்க்கு அனுப்பலாம். அப்ப சைல்ட்ல இருந்து பேரண்ட்க்கு அனுப்பணும்னா ஈவன் எமிட்டர் தேவைப்படும். ஈவன் எமிட்டர்னா ஒரு ட்ரிகர் தேவைப்படும். ஒரு ட்ரிகர் வேணும்னா, ட்ரிகருங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஒரு ஹியூமன் வச்சிருக்கேன். ஸோ அப்போ ட்ரிகர் பண்ணி நான் வந்து ஆப்டர்ஜைஸ் புஷ் பண்ணணும். அப்ப ட்ரிகர் பண்றதுக்கு ஒரு பட்டன் தேவைப்படுது. ஸோ ஒரு பட்டனை வச்சு நான் ட்ரிகர் பண்ண போறேன். அப்போ நான் இது பக்கத்திலே இன்னொரு பட்டன் நான் கிரியேட் பண்ணிக்கிடுறேன். ஸோ டூ போட்டு அது C1. ஸோ பட்டன். பட்டன் இது பேரு C1 பட்டன். இதை அப்படியே நான் காப்பி பண்ணி ஒவ்வொரு இதுலயும் பட்டன் தேவைப்படும். ஏன்னா ஆப்டர்ஜேஸ்க்கு நான் கொண்டு போகணும். ஓகே. இப்போ நான் 3 இதுலயும் பட்டன் கிரியேட் பண்ணிட்டேன். எது கிரியேட் பண்ணிட்டேன்னா, இந்த பட்டன்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. இந்த பட்டனுக்கு இப்போதைக்கு பட்டன்ல ஒரு ஈவெண்ட்டை நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறேன். ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா ஒரு ஈவெண்ட். இந்த பட்டனுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ண போறேன். அப்போ ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒரு ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு ஹியூமன் அங்க பாக்குற ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரி வச்சிடுங்க. ஸோ ஆன் கிளிக் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ ஆன் கிளிக்ங்கிறது ஒரு ஈவெண்ட், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை அப்படின்னு வச்சிருங்க. இப்போ அந்த ஹியூமன் அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன் பேரு சும்மா நார்மலா ட்ரிகர் அப்படின்னு நார்மலாவே வச்சிருந்தேன். ட்ரிகர் அப்படி சொல்லி நார்மலா யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை உள்ள கொடுத்துக்கிடுவேன். ஓகே. அந்த ஃபங்க்ஷன் நான் உள்ள கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி 3 இதுக்குமே சிமிலரே சேம் நேமே நான் கொடுத்துக்கிடுறேன். ஓகே. சேம் நேம் நான் கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன் அங்க இல்ல, அதனால அந்த ஃபங்க்ஷனையும் நான் கொடுத்துக்கிடுறேன். அப்போ அப்போ பாருங்க. ஓகே. ஸோ இப்போ சி ஒன்ல டேட்டா எதுவுமே இல்லை, ஏன்னா பேரண்ட்ல இருந்து வர டேட்டா எம்டியா இருக்கு. இப்போ C1 ஒரு பட்டன் இருக்கு, அது C1 பட்டன். C2லயும் ஒரு பட்டன் இருக்கு, C2 பட்டன். C3லயும் ஒரு பட்டன் இருக்கு, C3 பட்டன். இது வந்து ஒரு வேலை மாதிரி. ஸோ இதை கிளிக் பண்ணா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஃபங்க்ஷன் தான் ஒரு ஈவெண்ட் மாதிரி. இப்போ நான் வந்து பேரண்ட்ல இருந்து ஒரு ஆளை அனுப்புறேன். இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு மனுஷங்க, ஐ மீன் இந்த குடோன்ல
ஒரு ஹியூமன் இருக்காங்க, ஒரு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இந்த குடோன்ல ஒரு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இந்த குடோன்ல ஒரு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் பேரண்ட்ல இருந்து ஒரு ஒர்க்கரை அனுப்புறேன். ஏன்னா அந்த ஒர்க்கரை அனுப்பி C1ல இருந்து வர டேட்டாவை பேரண்ட்டுக்கு கொண்டாடணும், C2ல இருந்து வர டேட்டாவை பேரண்ட்டுக்கு கொண்டாடணும். ஸோ அப்போ பேரண்ட்ல இருந்து ஒரு டேட்டாவை நான் அனுப்ப போறேன். ஐ மீன் பேரண்ட்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷனை நான் அனுப்ப போறேன். இப்போ பேரண்ட்ல அனுப்புற ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்ட் ஈவன் எமிட்டர். ஸோ ஈவன் எமிட்டர் ஒன். ஒன்னா இது வந்து காமன் ஒன்னுக்கு அனுப்பக்கூடிய ஃபுல்லா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதே நேம்ல நான் அனுப்புறேன், அப்பதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. இதே ப்ராப்பர்ட்டி நேம்ல நான் அனுப்பிட்டு அதே நேம்ல நான் செட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்றேன். இப்போ இது டூக்குள்ள டேட்டாவை கொண்டு போறதுக்கு. அப்போ app.jsல 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அப்போ 3 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. 3 ஒர்க்கர்ஸையும் ஒவ்வொரு குடனுக்கு நான் அனுப்புறேன். ஏன்னா அங்கிருந்து வர டேட்டாவை எடுத்துட்டு வரணும். ஓகே, இப்போ 2வை இங்க அனுப்பிடுவோம், ப்ராப்ஸா அதே நேம்ல அனுப்புவோம். இப்போ 3ய அனுப்புறோம். இப்போ நான் வந்து 3 ஒர்க்கர்ஸையும் ஒவ்வொரு காமெண்ட்டுக்கு நான் அனுப்பிட்டேன். இப்போ இந்த ஒர்க்கர்ஸ் இந்த ப்ராப்ஸுக்குள்ள அந்த ஒர்க்கர்ஸும் வந்துருவாங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் காமன் ஒன்ன ட்ரிகர் பண்ணும்போது கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணும்போது மேல உள்ள ப்ராப்ஸ்ல இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ண வைக்கணும். ப்ராப்ஸ்ல டாட் ஈவன் எமிட்டர் அப்படிங்கிறத அனுப்பியிருக்கேன், அதை நான் ட்ரிகர் பண்ண வைக்கணும். இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அப்போ ஃபங்க்ஷன் பாக்கெட் போட்டுரும். அப்போ இதை ட்ரிகர் பண்ண வைக்கணும். இதை ட்ரிகர் பண்ணா மேல உள்ள பேரண்ட் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். ஓகே, பேரண்ட் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் 1 அப்படின்னு. இப்போ நீங்க பாருங்க, நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நான் ஒன்னை கிளிக் பண்ணா ட்ரிகர் 1 அப்படிங்கிறது ட்ரிகர் ஆயிட்டு. அப்போ என்ன நடக்குது, ஈவன் எமிட்டர்ங்கிற ஒரு ஒர்க்கர்ஸை காமன் ஒன்ல இருக்கிற அந்த அந்த வேரோஸ்க்கு நான் அனுப்புறேன். அங்க இருந்து ஒருத்தர் சொல்லி இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுது. புரியுதா? அங்க இருந்து நான் கிளிக் பண்றேன், கிளிக் பண்ணும்போது மேல உள்ள ஃபங்க்ஷன் பேரண்ட் உள்ள ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ண வைக்கேன். அப்போ பேரண்ட்ல உள்ள ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுது. ஸோ இதுதான் ஈவன் எமிட்டர். இப்போ என்ன பண்ண போறேன், அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்களையும் நான் கொடுத்துக்கிட்டேன். ப்ராப்ஸ் டாட் ஈவன் எமிட்டர் 2, ஏன்னா இங்க 2 அனுப்பியிருக்கோம், அந்த ஒர்க்கர்ஸ் அனுப்பியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்க 3 ப்ராப்ஸ் டாட் ஈவன் எமிட்டர் 3 அனுப்பியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் 3 அனுப்பியிருக்கோம் இந்த காமெண்ட்டுக்கு. அப்போ என்னன்னா பர்டிகுலரா ஒவ்வொரு காமெண்ட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் அனுப்பியிருக்கோம். ட்ரிகர் பண்ணும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செயல்படுவாங்க. இப்போ பாருங்க, அதே கன்சோல், இது 2, இது 3. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை ட்ரிகர் பண்ணா ஃபர்ஸ்ட் ஈவன் எமிட்டர் உள்ள ஃபங்க்ஷன், பேரண்ட்ல உள்ள ஈவன் எமிட்டர் உள்ள ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். இப்போ நான் செகண்டை கிளிக் பண்ணா செகண்ட்ல உள்ள ஈவன் எமிட்டர் உள்ள ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். நான் தேர்டை கிளிக் பண்ணா தேர்ட்ல உள்ள ஈவன் எமிட்டர் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ அப்போ நான் 3 ஃபங்க்ஷன்ஸை ப்ராப்ஸா பேரண்ட் சைல்டுக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ சைல்டு மூலமா அதை ட்ரிகர் பண்ணி பேரண்ட் உள்ள ஃபங்க்ஷனை நான் ட்ரிகர் பண்ணிட்டேன். இப்போ நான் டேட்டா பாஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் டேட்டா பாஸ் பண்ணணும். இப்போ டேட்டா எப்படி நான் பாஸ் பண்ணலாம், இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் எப்படி பாஸ் பண்ணலாம் அது சொல்லுங்க. எப்படி அனுப்புறேன்னா டேட்டாவை, இப்போ பேரண்ட் ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணியாச்சு. ட்ரிகர் பண்ண உடனே எனக்கு பேரண்ட் ஃபங்க்ஷன் இங்க ட்ரிகர் ஆயிட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு வேல்யூஸ் கெட் பண்ணாதான் இங்க இருந்து நான் இங்க அப்டேட் பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க இருந்து பேராம்ஸா ஐ மீன் ஆர்குமெண்டா அனுப்ப போறேன். ஸோ எதை அனுப்ப போறேன், டேட்டாவை அப்படியே அனுப்புனா போதும். ஏன்னா டேட்டாவில தான் இந்த வேல்யூஸ் இருக்கு. டேரக்டா அனுப்புனா எனக்கு இங்க அதை என்ன நேம் வேணாலும் கெட் பண்ணிக்கலாம் பேராம்ஸா. அந்த வேல்யூவை நீங்க போடும் போது உங்களுக்கு வேல்யூங்கிற அவுட்புட் வந்துடும். ஓகே, இப்போ நான் காமன் ஒன்ல இருக்க டேட்டாவை இப்போ பேரண்ட்டுக்கு எப்படி கொண்டு வரேன்னா, கிளிக் பண்ணும்போது ட்ரிகர் 1, செகண்ட் டேட்டாவை நான் காமன் ஒன்னுக்கு ஐ மீன் app.json கொண்டு வந்துட்டேன். அப்போ செகண்ட் டேட்டானா செகண்ட் ஸ்டேட்ல போய் அப்டேட் பண்ணணும். அப்போ செட் செகண்ட் அதுல இந்த வேல்யூ அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இதை அப்டேட் பண்ணும்போது எனக்கு செகண்ட்ல டேட்டா கிடைச்சிடும். செகண்ட்ல டேட்டா கிடைச்சுன்னா எனக்கு செகண்ட் காமனுக்கு டேட்டா கிடைச்சிடும். பாருங்க, இப்போ ஒருமே செகண்ட் டேட்டாவே இல்லை. செகண்ட் டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் காமன்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் காமன்ல இருந்து ஒரு பட்டனை ட்ரிகர் பண்ணி அந்த பட்டன் மூலமா ஆர்குமெண்டா அனுப்பி பேராமா கெட் பண்ணி பேரண்ட்ல உள்ள ஸ்டேட்ல செட் பண்ணி இப்போ செகண்டுக்கு நான் அனுப்புறேன்.
புரியுதா? செகண்ட் டேட்டா கிடைச்சிட்டா இப்போ. ம் ஸோ இதுதான் மீனிங். அப்போ இப்போ நான் இந்த மீதி உள்ள ரெண்டையும் நான் அனுப்பணும். மீதி உள்ள ரெண்டுக்கு நான் எப்படி அனுப்பேன்? ஸோ தேர்ட் டேட்டா காமன் டூ தேர்ட் டேட்டா இருக்கு. ஸோ அப்போ எந்த காமன்ல செட் பண்ணா கரெக்டா இருக்கும்? ம். அப்போ எந்த ஸ்டேட்டை செட் எந்த எந்த ஸ்டேட்ல செட் பண்ணா இப்போ தேர்ட் டேட்டா இருக்கு. தேர்ட் டேட்டா எங்க ஸ்டோர் ஆகணும்? எந்த செகண்ட்ல ஸ்டோர் ஆகணுமா? காமன் டூல இருக்கு. அப்ப தேர்ட் டேட்டாவை நான் ஆப் டாட் ஜேஸ்ல எதுல ஸ்டோர் பண்ணணும்? தேர்ட்ல நான் அப்டேட் பண்ணணும். ஓகே, செட் தேர்ட் அப்படி சொல்லி அந்த வேல்யூவை நான் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு நான் இதை ஃபர்ஸ்ட் இதை ட்ரிகர் பண்ணும்போது இதை நான் பர்டிகுலர் ட்ரிகர் பண்ணும்போது எனக்கு செகண்ட் டேட்டா கிடைக்கும். இதை நான் ட்ரிகர் பண்ணும்போது எனக்கு தேர்ட் டேட்டா கிடைக்கும். ஓகே, இப்போ நான் C3 நான் ட்ரிகர் பண்ணணும். C3 நான் ட்ரிகர் பண்ணும்போது காமன் 3 நான் ட்ரிகர் பண்ணும்போது எனக்கு என்ன டேட்டா கிடைக்கும்? ஓகே, ஸோ அங்கே டேட்டா போட்டுடலாமா? டேட்டா போட்டு இங்க நான் எந்த ஸ்டேட்ல அப்டேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. செட் ஃபர்ஸ்ட் வேல்யூன்னு போட்டுருந்தோம். ஸோ செட் ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்டேட் ஆகுமா? நாங்க வேல்யூனே பேரமா எடுக்கல. ஓகே, வேல்யூ போடணும். ஸோ அப்படி பண்ணும்போது மூணு டேட்டாவும் ஐ மீன் ஒவ்வொன்று ட்ரிகர் பண்ணியும் ஸ்டேட்ல அப்டேட் ஆகும். ஸ்டேட் அப்டேட் ஆனால் காமன் ரெண்டர் ஆகும். ஓகே, காமன் ரெண்டர் ஆகுனா உங்களுக்கு அதோட வேல்யூஸ் வந்து காமனுக்கு சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ மூணு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பட்டனை கிளிக் பண்ணும்போது மூணு ஸ்டேட்டோட வேல்யூமே கிடைச்சிரும். ஸோ இதுதான் இது. ஸோ இப்போ C1 ஆரம்பிச்சது செகண்ட் டேட்டா கிடைச்சிது. C2ல இருக்குது தேர்ட் டேட்டா. C3ல இருக்குது ஃபர்ஸ்ட் டேட்டா. அப்போ மூணு காம்பவுண்டுக்கு டேட்டா கிடைச்சிது. எது மூலமா? பேரண்ட் மூலமா செட் பண்ணி வச்சு நம்ம சைல்டுக்கு அனுப்புறோம். ஸோ இது பேர் தான் ப்ராப்ஸ் ஈவன் எமிட்டர். ஓகே, ப்ராப்ஸ் ஈவன் எமிட்டர். இதுல எதுவும் டவுட் இருக்கா? என்னன்னா நான் வந்து இதுல செகண்ட் டேட்டா வச்சிருக்கிறது வந்து நம்மளோட இஷ்டம். இதுல ஃபர்ஸ்ட் டேட்டா கூட வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா வச்சா நான் இதை ட்ரிகர் ஐ மீன் இதுல தேர்ட் டேட்டா வச்சேன்னா இதை ட்ரிகர் பண்ணும்போது நான் தேர்ட் ஸ்டேட்ல போய் அப்டேட் பண்ணுவேன். தேர்ட் ஸ்டேட்ல போய் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இங்க வைக்கிறது நம்ம நம்ம கொடுக்குற டேட்டா. நான் எதுக்காண்டி நான் இதை பண்ணி காமிச்சேன்னா டேட்டா சைல்ட்ல இருந்து இன்னொரு சைல்டுக்கு போகுது. மாறி மாறி இருக்கு. ஒவ்வொரு சைல்டு இந்த சைல்ட்ல இருக்க டேட்டா அந்த சைல்ட்ல இருக்கு, அந்த சைல்ட்ல இருக்க டேட்டா அந்த சைல்ட்ல இருக்கு. ஸோ அதை எப்படி கரெக்டா அசைன் பண்ணி நம்ம அதை அதுக்கு கொண்டு போறதுதான் இந்த ப்ராப்ஸோட வேலை. ஐ மீன் ப்ராப்ஸ் மூலமா நான் பண்றேன். ஸோ அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ப்ராப்ஸ் மூலம் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் ப்ராப்ஸ் ஈவன் எமிட்டர். இதுல வந்து நீங்க நார்மலா ஒரு வேரியபிள்னாலும் கிரியேட் பண்ணி ஏன் போட்டு அதை கிரியேட் பண்ணி நீங்க கொடுத்துடலாம். ஸோ நீங்க அதை கொடுத்து அந்த ஏ கூட நீங்க அனுப்பலாம். தப்பு இல்லை. ஸோ எப்படி நான் ஒரு ஸ்டேட் வச்சிருக்கேன்னா பேசிக்கா ரியாக்டிவ்ல வந்துட்டோம்னா ஸ்டேட் வச்சு தான் மேனேஜ் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டேட் ரெண்டர் ஆனால் தான் காமன் ரெண்டர் ஆகும். சும்மா ரெண்டர் ஆகாது. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து சும்மா சும்மா ரெண்டர் ஆகும். ஐ மீன் ஒரு வேரியபிள் அப்டேட் ஆனால் ரெண்டர் ஆகும். ஏன்னா தட் இஸ் ரியல் டம். இது இஸ் விர்ச்சுவல் டம். விர்ச்சுவல் டம்ங்கிறது எது அப்டேட் ஆயிருக்கோ அது மட்டும் தான் ரெண்டர் ஆகும். அப்டேட் எதை வச்சு அதுக்கு கம்பேர் பண்ணுறதா ஸ்டேட் வச்சு தான் கம்பேர் பண்ணும். ஓகே, ஸோ ஸ்டேட் அதனால தான் நான் ஒரு ஸ்டாண்டர்டா ஸ்டேட் தான் கொடுப்பேன். ஓகே, ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்லை. ஓகே, ஸோ ஓகே.